Good morning students, welcome to all. Standard 10th subject English Unit 7. Today we will discuss about the supplementary a dilemma. A dilemma was written by Silas V. Mitchell. அவர் தான் என்ன பண்ணியிருக்காருனா ரைட் பண்ணியிருக்காரு. இந்த டைலமா அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா அப்படின்னா என்ன மீனிங்னா கன்ஃபியூஸ்டு இல்லைனா ப்ராப்ளம் இந்த மாதிரி சொல்லலாம். ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிறது தான் டைலமா அப்படிங்கிறது. கன்ஃபியூஸ்ட் ஆர் ப்ராப்ளம், ஏதோ ஒரு ப்ராப்ளத்தினால நம்ம கன்ஃபியூஸாக இருக்கிறது தான் என்ன சொல்கிறோம்னா டைலமா அப்படின்னு சொல்கிறோம். Now we will read the supplementary. I was just 37 when my uncle Philip died. அதாவது ஐ அப்படிங்கிறது இங்கே யாரை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா ஆத்தர். ஸோ அவருக்கு எவ்வளோ ஏஜ் இருக்கும்போது அப்படின்னா 37 இருக்கும்போது மை அங்கிள் பிலிப் டைட். அவரோட அங்கிள் என்ன பண்ணிட்டார் அப்படின்னாக்கா இறந்துட்டார். ஸோ இந்த அங்கிள் அப்படிங்கும்போது இங்கே யாரை சொல்கிறாங்கன்னா ஒரு சித்தப்பா இல்லைனா பெரியப்பாவோ குறிக்கலாம். ஸோ இங்கே வந்து சித்தப்பா இல்லைனா யாரோ ஒருத்தவங்க பெரியப்பாவோ சித்தப்பாவோ. ஸோ அவர் நேம் என்ன அப்படின்னா பிலிப். அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னாக்கா எனக்கு 37 ஏஜ் இருக்கும்போது அவர் என்ன பண்ணிட்டாரு, இறந்துட்டார். A week before that even he sent for me, and here let me say that I had never set eyes on him. அவர் இறக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னை என்ன பண்ணியிருந்தாருன்னா கூப்பிட்டுருந்தாரு. ஸோ நான் அவரை என்ன பண்ணியிருந்தேன், போய் பார்க்க போயிருந்தேன். ஐ ஹேட் நெவர் செட் ஐஸ் ஆன் ஹிம். என்னை பார்க்கணும் அப்படி இது வரைக்கும் நான் அவரை என்ன பண்ணதே இல்லை, இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை. ஸோ அவர் இறக்கிறதுக்கு 1 வீக் முன்னாடி என்னை பார்க்கணும்னு கூப்பிட்டதுனால நான் என்ன பண்ணேன், அவரை பார்க்க போயிருந்தேன். he hated my mother. அவருக்கு வந்து எங்கள் அம்மாவை வந்து என்ன பண்ணாது, பிடிக்காது. பட் ஐ டோன்ட் நோ ஒய். ஆனால் இது ஏன் எங்கள் அம்மாவை பிடிக்காது அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. she told me long before his last illness that I need expect nothing from my father's brother. அதாவது என்னோட அம்மா சொல்லியிருக்காங்க முன்னாடியிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஐ நீட் எக்ஸ்பெக்ட் நத்திங் ஃப்ரம் மை ஃபாதர்ஸ் பிரதர். உன்னோட அப்பாவோட பிரதர், அவரை தம்பியாகவும் இருக்கலாம் அண்ணனாகவும் இருக்கலாம், சித்தப்பாவோ பெரியப்பாவோ அவர். ஸோ அவர்கிட்டேருந்து நீ என்ன பண்ணாத, எக்ஸ்பெக்ட் பண்ணாத, எந்த ஒரு திங்ஸும் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணாத, எக்ஸ்பெக்ட் பண்ணாத அப்படின்னு அவங்க அம்மா ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. ஹி வாஸ் அண்ட் இன்வென்டர். இப்போ அவர் யார் அப்படின்னா அந்த பிலிப்ஸு ஒரு இன்வென்டர் அப்படின்னா யார் அப்படின்னா ஒரு கண்டுபிடிப்பாளர் அப்படின்னு சொன்னால். அண்ட் ஏபிள் அண்ட் இன்ஜீனியஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியர். அது மட்டும் இல்லை, இன்ஜீனியர்ஸ் அப்படின்னாக்கா என்னென்னா கிளவர், ரொம்ப திறமைசாலி. மெக்கானிக்கல் இன்ஜினியரில் ரொம்ப திறமைசாலியாக இருந்தார். அண்ட் ஹேட் மச் மணி பை ஹிஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இன் டர்பைன் வீல்ஸ். எதனால் இவருக்கு வந்து நிறையா மணியெல்லாம் கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னாக்கா இவர் வந்து இந்த டர்பைன் வீல்ஸ்லாம் இது பண்ணுறதுக்கு அதில் நிறையா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணார். இந்த காற்றாலைகள்லாம் இயங்கும்போது அதில் நிறையா இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்தாரு. ஏன்னா இவர் ஒரு இன்ஜினியர் அப்படிங்கிறதுனால நிறையா இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்தாரு. ஸோ அதனால் இவருக்கு என்னது நிறையா மணி கிடச்சிது. ஆனால் என்னதுன்னா ஹி வாஸ் அ பேச்சுலர். ஆனால் அவர் மட்டும்தான் இருக்கிறாரு. லிவ்டு அலோன், தனிமையாக தான் வாழ்ந்துட்டு இருந்தார். குக்டு ஹிஸ் ஓன் மீல்ஸ், தனியாக தான் சமைச்சிக்கிடுவார். அண்ட் கலெக்டட் ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ் எஸ்பெஷலி ரூபீஸ் அண்ட் பியோர்ஸ். ஸோ இவர் வந்து என்ன பண்ணுவார்னா நிறையா ப்ரீசியஸ் ஸ்டோன், விலை மதிப்பு மிக்க அந்த ஸ்டோன்லாம் என்ன பண்ணுவார்னா வாங்குவாராம். எஸ்பெஷலாக எது வாங்குவார் அப்படின்னா ரூபீஸ் அப்படின்னா என்னதுன்னா மாணிக்க கற்கள் அப்படின்னு சொல்கிறது, ரெட் கலரில் இருக்குங்க அது. பியோர்ஸ் முத்துக்கள் இதெல்லாம் வாங்குவார். ஃப்ரம் த டைம் ஹி மேட் ஹிஸ் ஃபர்ஸ்ட் மணி ஹி ஹேட் திஸ் மேனியா அப்படின்னு சொன்னால் என்னன்னு சொன்னால் அவரோட ஆசை பித்து பிடிச்சி போயிருக்கு. ஃபஸ்ட்டு டைம் இவர் வாங்கும்போதே பணத்தை வாங்கி என்ன பண்ணுவார்னா இதில் ஒரு ஆசை அவருக்கு மேட்னஸ்ன்னு சொல்லலாம், அதாவது ஒரு பேராசை அந்த மாதிரி பிடிச்சவர். ஆஸ் ஹி கிரீவ் ரிச்சர், அது மாதிரி அவர் என்ன பண்ணிட்டார், பெரிய ஆளாக வளர்ந்துட்டார், நல்லா பணக்காரராக வந்தார். த டிசையர்னா ஆசை. டு பாசஸ் ரேர் அண்ட் காஸ்ட்லி ஜெம்ஸ் பிகேம் ஸ்ட்ராங்கர். நல்லா காஸ்ட்லியாக இருக்கக்கூடிய அந்த ஜெம்ஸ் தான் என்ன பண்ணுவார், வைரம் இந்த மாதிரி இதெல்லாம் என்ன பண்ணுவார் அப்படின்னா ரேராக கிடைக்கக்கூடியது அதெல்லாம் இவர் வந்து என்ன பண்ணுவார், வாங்கி வச்சுக்கிடுவார். வென் ஹி பாட் எ நியூ ஸ்டோன். இப்போ எப்போயாவது ஒரு நியூ ஸ்டோன், அது ரூபீஸாக இருக்கட்டும் பியர்ஸாக இருக்கட்டும் இல்லை ஜெம்ஸ் ஏதாவது ஒன்று வாங்கினார் அப்படின்னா ஹி கேரிட் இட் இன் ஹிஸ் பாக்கெட் ஃபார் எ மந்த். அதை என்ன பண்ணுவாராம், தன்னோட பாக்கெட்டில் 1 மந்த் அப்படியே வச்சிட்டு இருப்பாராம். அண்ட் நவ்
அண்ட் தென் டுக் இட் அவுட் அண்ட் லுக்ட் அட் இட். அதை வந்து என்ன பண்ணுவாராம், 1 month பாக்கெட்லேயே வச்சு என்ன பண்ணுவார், அப்பப்போ எடுத்து பார்த்துக்குருவாராம். தென் இட் வாஸ் ஆடட் டு த கலெக்ஷன் இன் ஹிஸ் சேஃப் அட் த ட்ரஸ்ட் கம்பெனி. அதுக்கப்புறம் 1 monthக்கு அப்புறம் என்ன பண்ணுவார்னா கொண்டு போய் ட்ரஸ்ட் கம்பெனி அப்படின்னாக்கா என்ன சொன்னால் சேஃபாக ஒரு இடத்துல வைக்கக்கூடியது, பேங்க் மாதிரி, அங்கே கொண்டு போய் என்ன பண்ணிடுவார்னா சேஃபாக வச்சிருவாராம். அட் த டைம் ஹீ சென்ட் ஃபார் மீ ஐ வாஸ் அ கிளர்க். அந்த டைமில் தான் அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா என்னை கூப்பிட்டுருந்தாரு. ஸோ அப்போ நான் எப்படி இருந்தேன்னா ஐ அப்படிங்கிறது யாருன்னா இங்கே ஆத்தரை மென்ஷன் பண்ணுறது. ஐ வாஸ் அ கிளர்க், நான் ஒரு சாதாரண ஒரு கிளர்க்காக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அண்ட் புவர் எனஃப், எனக்கு கொஞ்சம் பணம் தான், ஒரு ஏழ்மையான நிலையில் போதுமான அளவில் வாழ்ந்துட்டு இருந்தேன். ரிமெம்பரிங் மை மதர் வேர்ட்ஸ் ஹிஸ் மெசேஜ் கேவ் மீ ஹிஸ் சோல் ரிலேட்டிவ் நோ நியூ ஹோப்ஸ் பட் ஐ தாட் இட் பெஸ்ட் டு கோ. ஸோ அவர் என்னை கூப்பிட்டும் போது என்னோடய அம்மா சொன்ன வேர்ட்ஸ் வந்து எனக்கு ரிமெம்பரிங் ஞாபகம் வந்தது. என்ன அப்படின்னாக்கா ஹிஸ் சோல் ரிலேட்டிவ், அவர் வந்து என்னதுன்னா நம்மளோட அவருக்கு இருக்கிற ஒரே ரிலேட்டிவ் நம்ம தான். ஆனால் அவர்கிட்டேருந்து எந்த ஒரு நம்பிக்கையோடு நீ அவர் ஏதாவது தருவார் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணாத போகாத அப்படின்னு சொன்னது வந்து அவருக்கு ஞாபகம் வந்துச்சு. வென் ஐ சாட் டவுன் பை ஹிஸ் பெட் சைட். ஸோ இவர் போயிட்டார், போய் பார்த்து அவர் பக்கத்தில் என்ன பண்ணுறாரு, பெட்டில் உட்கார்றாரு. ஹி பிகன் வித் ஹிஸ் மெலிசியஸ் கிரின். மெலிசியஸ் அப்படின்னு சொன்னால் என்னென்னு சொல்கிறோன்னா பிட்டர். இவரை பார்த்தோன்னே என்ன ஆச்சு அப்படின்னாக்கா பிலிப்ஸ்க்கு ஒரு சந்தோஷம். அப்படியே கிரின் அப்படின்னா சிரிக்கிறது. எப்படி சிரிக்கிறதுனா ஒரு ஏளனமாக சிரிக்கிறது எல்லாம். ஸோ அது மாதிரி சிரிக்கிறாரு. மெலிசியஸ் அப்படின்னா என்னென்னு சொன்னால் பிட்டர், அதாவது ஒரு தீய எண்ணங்களோட சிரிக்கிற மாதிரி ஒரு ஏளனமான சிரிப்பு. யாரை பார்த்துன்னா அந்த ஆத்தரை பார்த்து என்ன பண்ணுறாரு, சிரிக்கிறாரு. ஐ சப்போஸ் யூ திங்க் மீ க்யூர் அப்படின்னு சொன்னால் என்னது அப்படின்னா ஸ்ட்ரேஞ்சர். ஐ வில் எக்ஸ்பிளைன். உனக்கு என்னை பார்த்தா எப்படி நீ திங்க் பண்ணுறேன்னா க்யூர் ஒரு புதுமையான விசித்திரமான ஆளாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னை திங்க் பண்ணுவேன். ஐ வில் எக்ஸ்பிளைன், நான் உனக்கு என்ன பண்ணுறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு யார் சொல்கிறது அப்படின்னாக்கா அந்த பிலிப்ஸ் சொல்கிறாரு. வாட் ஹீ செட் வாஸ் சர்டன்லி க்யூர் எனஃப். என்னோடய புதுமையை பற்றி உனக்கு போதுமான அளவு நான் என்ன பண்ணுறேன், உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இன்றைக்கி தானே நீ என்னை பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு. I have been living on the annuity into which I put my fortune. இந்த annuity அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, இவர் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னாக்கா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அவருக்கு என்ன வரும், இன்கம் வரும். ஸோ அந்த மாதிரி ஜாப்பில் தான் இவர் இருக்கிறாரு. இன்கம் வந்தோடனே என்ன பண்ணுவார், இன்ட்டு விச் ஐ புட் மை ஃபார்ச்சூன் அப்படின்னா என்னதுன்னா சொத்து. சரியா, இயர்லி 1 டைம் வந்து அந்த annuity வரும்போது நான் அதை என்ன பண்ணுவேன், அதாவது ஸ்டோன்ஸ் வாங்குறது, ஜெம்ஸ், ரூபீஸ் இந்த மாதிரி வாங்குறது, சொத்துக்கள் வாங்குறதுல என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன். இன் அதர் வேர்ட்ஸ் ஐ ஹாவ் பீன் as to money concentric half of my life to enable me to be as the eccentric as I pleased the rest of it. கான்சென்ட்ரிக் அப்படின்னு சொன்னால் என்னதுன்னா சேம். நான் என்னோடய பாதி லைஃப் ஃபுல்லாகவே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா ஒரு ஹாப்பியாக இல்லாமல் சுயநலமாக என்ன பண்ணிட்டேன், வாழ்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு. நவ் ஐ ரிப்பெண்ட் ஆஃப் மை விக்கட்னஸ் டு யூ ஆல். அது மட்டும் இல்லை, ரிப்பெண்ட் அப்படின்னா என்ன, திங்க் பண்ணுறேன். இப்போ நான் திங்க் பண்ணுறேன், ரிப்பெண்ட்னா என்ன திங்க் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட விக்கட்னஸ் அப்படின்னா பேட் ஹேபிட், என்னோடய சுயநலம் அந்த பேட் ஹேபிட்டை நினச்சி நான் என்ன பண்ணுறேன், இப்போ நான் திங்க் பண்ணுறேன். அண்ட் டிசைர் டு லிவ் இன் த மெமரி ஆஃப் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் மை ஃபேமிலி. இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா என்னோடய ஃபேமிலியிலேருந்து ஒரு ஆளுக்காவது நான் என்ன பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதுதான் என்னோடய டிசையர், ஆசை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இவ்வளோ நாள் நான் சுயநலமாக இருந்துட்டேன், இனிமேல் நான் வந்து என்னோடய ஃபேமிலியிலேருந்து ஒருத்தவங்களுக்காவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. யூ திங்க் ஐ எம் புவர் அண்ட் ஐ ஹாவ் ஒன்லி மை annuity. நான் வந்து ஏழ்மை தான், ஆனால் என்கிட்ட என்னது அந்த இயர்லி 1 டைம் வர்ற இன்கம் தான் இருக்குது. யூ வில் பி ப்ராஃபிட்டபிளி சர்ப்ரைஸ். உனக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக நான் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன். ஐ ஹாவ் நெவர் பார்ட்டட் வித் மை ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ். என்னோடய ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ்லாம் நான் சேர்த்து வச்சுருக்கிறேன் இல்லையா, அது எல்லாமே இருக்குது. தே வில் பி யுவர்ஸ். அது எல்லாமே யாருக்கு தான் அப்படின்னாக்கா உனக்கு தான். யூ ஆர் மை சோல் ஹேர் அப்படின்னா என்னது அப்படின்னாக்கா வாரிசு, நீ மட்டும்தான் என்னோட வாரிசு. ஸோ எல்லா ஸ்டோன்ஸுமே உனக்கு தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஐ ஷல் கேரி வித் மீ டு த அதர் வேர்ல்ட் த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் மேக்கிங் ஒன் மேன் ஹாப்பி.
ஸோ நான் வந்து என்ன பண்ணணும், யாரையாவது ஒருத்தவங்கள நான் என்ன பண்ணணும், சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆக்கணும், அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வேர்ல்டில் நான் அது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறேன், உனக்கு கொடுக்க போகிறேன். ஏன்னா யூ ஆர் மை சோல் ஹேர்னால் நீ தான் என்னோட வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நோ டவுட் யூ ஹாவ் ஆல்வேஸ் ஹேட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். உனக்கும் அதில் டவுட்டே இல்லை, உனக்கும் என்ன இருக்கும், எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருக்கும். யார்கிட்ட சொல்கிறாருன்னா ஆத்தர்கிட்ட சொல்கிறாரு, உனக்கு எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருக்கும், அதில் டவுட் இல்லை, எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஐ டிசையர் தட் யூ ஷுட் கண்டினியூ டு எக்ஸ்பெக்ட். நீ எப்போயுமே ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நீ எக்ஸ்பெக்ட் பண்ணிக்குமே இருக்கணும், எதிர்பார்த்தே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. மை ஜுவல்ஸ் ஆர் இன் மை சேஃப். என்னோடய ஜுவல்ஸ் எல்லாம் ரொம்ப சேஃபாக இருக்குது. தேர் இஸ் நத்திங் எல்ஸ் லெஃப்ட். அதை தவிர வேறு எதுவும் இல்லை, எல்லாமே பத்திரமா இருக்குது. When I thanked him, he grinned all over his lean face and said. ஸோ அவர் இதெல்லாம் சொல்லும்போது நான் என்ன பண்ணினேன், அவருக்கு தேங்க்யூ சொன்னேன். சொல்லும்போது அவர் என்ன சொன்னார்னா கிரிண்ட். அவர் மறுபடியும் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா சிரிச்சார். அவர் முகத்தில் அந்த ஃபேஸில் அந்த லீனான ஒல்லியான ஃபேஸில் என்னென்னா நல்லா பல்லு தெரிகிற மாதிரி என்ன பண்ணார், சிரிச்சார் நான் தேங்க் பண்ணும்போது. யூ வில் ஹாவ் டு பே ஃபார் மை ஃபியூனரல். இன்னொன்று என்ன சொன்னார் அப்படின்னாக்கா, நீ தான் எனக்கு என்னோடய ஃபியூனரல், நான் இறந்ததுக்கப்புறம் எனக்கு அந்த ஃபியூனரல் அப்படின்னாக்கா இறுதி சடங்கு செய்யணும், அதுக்கு நீ தான் என்ன பண்ணணும், பே பண்ணணும், எல்லா செலவையும் நீ தான் என்ன பண்ணணும், பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஐ மஸ்ட் சே தட் ஐ நெவர் லுக்டு ஃபார்வர்டு டு எனி எக்ஸ்பெண்டிச்சர் வித் மோர் ப்ளஷர் தென் டு வாட் இட் வுட் காஸ்ட் மீ டு புட் ஹிம் அவே இன் த எர்த். எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா என்னதுன்னா செலவு. இந்த மாதிரி ஃபியூனரலுக்கு தேவையான எல்லா செலவையும் வந்து நீ தான் பார்த்துக்கணும்னு சொன்னார்ல, இதை வந்து நான் வந்து ப்ளஷர் அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக, எந்த ஒரு செலவு வந்துச்சுனாவே அதை நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஹாப்பியாக ஏற்றுக்கவே மாட்டோம். ஆனால் இந்த செலவை அவர் என்னை எப்படி ஏற்றுக்கிறாரு அப்படின்னாக்க மோர் ப்ளஷர், ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கிறாரு. ஏன்னா அவர் இறந்ததுக்கப்புறம் அவரோட சொத்து எல்லாமே இவருக்கு தானே வரப்போகுது. ஸோ அதனால் இதுக்குள்ளே ஒரு சந்தோஷம், அந்த செலவை கூட நான் என்ன பண்ணிக்கிட்டேன், ரொம்ப ப்ளஷர், ரொம்ப ஹாப்பியாக ஏற்றுக்கிட்டேன். ஆஸ் ஐ ரோஸ் டு கோ he said. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், எழுந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருந்தேன். The rubies are valuable. They are in my safe at the trust company. உடனே அவர் சொன்னார், ரூபீஸ் வந்து ரொம்ப வேல்யூபிளானது, அது எங்கே இருக்குது அப்படின்னா அந்த ட்ரஸ்ட் கம்பெனியில் வச்சுருக்கேன், சேஃபாக இருக்குன்னு. பிஃபோர் யூ அன்லாக் த பாக்ஸ். நீ என்ன பண்ணு, போய் அந்த பாக்ஸை அன்லாக் பண்ணு. பி வெரி கேர்ஃபுல் டு ரீட் எ லெட்டர். அதில் நான் ஒரு லெட்டர் வச்சுருக்கேன், அதை நீ என்ன பண்ண, ரொம்ப கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணணும். விச் லைஸ் ஆன் டாப் ஆஃப் இட். அது மேலே வச்சுருப்பேன், அதை பொய்யா நீ வந்து நினைக்கக்கூடாது, அதை ஓப்பன் பண்ணி பாரு. அண்ட் பி ஷியோர் நாட் டு ஷேக் த பாக்ஸ். அதே மாதிரி என்ன பண்ணக்கூடாது அப்படின்னாக்கா அந்த பாக்ஸை என்ன பண்ணக்கூடாது, நாட் டு ஷேக் பண்ணக்கூடாது. ஐ தாட் திஸ் ஓட் அப்படின்னா இவன் நினைக்கிறான், இன்னும் அதை பாக்ஸை எடுக்கலாம், ஆனால் ஓப்பன் பண்ணணும், ஆனால் அதில் லெட்டரை படித்து பார்த்துட்டு இது பண்ணணும், பாக்ஸை வந்து என்ன பண்ணக்கூடாது, ஷேக் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரே அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு எப்படி இருந்துச்சு, ஐ தாட் திஸ் வேர்ட், ரொம்ப விசித்திரமாக இருந்துச்சு. என்ன எல்லாமே சொல்லிட்டு இது ஆப்போசிட்டாக சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. டோன்ட் கம்பேக்ட் இட் won't hasn't திங்ஸ். திரும்பி நீ வந்து என்ன பண்ணாத, வராத, அந்த நீ என்னென்ன செய்யணுமோ அடுத்து அந்த வேலைகள்லாம் செய்ய ரெடியாகு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாரு. இதெல்லாம் சொல்லும் போதே இவருக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஏன்னா எல்லாமே சொல்லிட்டு ஷேக் பண்ணக்கூடாதுலாம் சொன்னாரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐ தாட் திஸ் ஓட், எனக்கு ரொம்ப எப்படி இருந்துச்சு, ரொம்ப ஒரு மாதிரி விசித்திரமாக ஆப்போசிட்டாக சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஹி டைட் தட் டே நெக்ஸ்ட் வீக். ஸோ நெக்ஸ்ட் வீக் இப்போ இந்த நாள் பேசிகிட்டு இருக்காருன்னா இதே வாரம் அடுத்த வாரம் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னாக்கா அவர் இறந்துட்டார். அண்ட் வாஸ் ஹேண்ட்ஸம்லி பரீடு. ரொம்ப ஹேண்ட்ஸமாக அவர் என்ன பண்ணிட்டாங்க, பரீடு, புதையல், பரீட்னா புதைச்சிட்டாங்க. த டே ஆஃப்டர் ஹிஸ் வில் வாஸ் ஃபவுண்டு. அதுக்கு அடுத்த நாள், வில் அப்படின்னா உயில் இந்த இடத்துல. ஸோ அவரோட உயில் வந்து எடுக்கிறாங்க. லிவிங் மீ இன் ஹிஸ் ஹேர், அதில் பார்க்குறாங்க ஹேர் வாரிசுக்காக இருக்கிறது. ஐ ஓப்பன்ட் ஹிஸ் சேஃப் அண்ட் ஃபவுண்ட் இன் இட் நத்திங். ரொம்ப மெதுவாக ஒரு பாக்ஸ் இது இருக்குது, அதை ரொம்ப சேஃபாக ஓப்பன் பண்ணுறாங்க. பட் அதுக்குள்ளே என்ன இல்லை, நத்திங், ஒன்றுமே இல்லை. பட் அயன் பாக்ஸ். ஆனால் அதுக்குள்ளே என்ன இருந்துச்சு அப்படின்னா ஒரு இரும்பு பெட்டி ஒன்று இருந்துச்சு. எவிடென்ட்லி ஆஃப் ஹிஸ் ஓன் மேக்கிங். அந்த பெட்டியை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா இவரே தயாரித்த மாதிரி இருக்குது. ஏன்னா இவர் வந்து ஒரு இன்வென்டர். ஸோ அதனால் இவரே தயாரித்த மாதிரி அந்த பெட்டி இருக்குது. ஃபார் ஹி வாஸ் எ ஸ்கில்டு ஒர்க்மேன். ஏன்னா இவர் வந்து ஒரு திறமையான ஒரு வேலை பார்க்கக்கூடியவர். ஸோ அந்த இதை ஒரு ஒர்க் பண்ணுற மாதிரியே இருந்தது.
அண்ட் வெரி இன்ஜீனியஸ். அது மட்டும் இல்லை, இவர் திறமையான, ஒரு கிளவர், நல்ல ஒரு இன்டெலிஜென்ட். இவர் அதை பெட்டியை பார்த்தாவே தெரியும், இவர் தான் வந்து அதை ஒர்க் பண்ணியிருக்காருங்கிற விஷயம் தெரியுது. த பாக்ஸ் வாஸ் ஹெவி அண்ட் ஸ்ட்ராங். ரொம்ப ஹெவியாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. அபவுட் 10 inches லாங். எவ்வளோ இன்ச்சு நீளம் இருக்குன்னா, லாங் வந்து 10 inches. 8 inches வைடு. அதோட அகலம் வந்து என்னென்னா 8 inches. அண்ட் 10 inches ஹைட் எவ்வளோ இருக்குது அப்படின்னாக்கா 10 inches. இது வந்து 8 அப்படிங்கிறது சைடில் இருக்கக்கூடிய அகலம், அவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ அதை பார்க்கும்போதே தெரியுது இவர் தான் அதை வந்து மேக் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த பாக்ஸ் மேலே ஒரு லெட்டர் இருக்குது. ஆன் இட் லே த லெட்டர் டு மீ இட் ரன்ஸ் தஸ். அதில் வந்து அவருக்கு அது லெட்டர் இருக்குது. அதில் என்ன லெட்டர் எழுதியிருந்து சொல்லியிருந்தார் இல்லையா, ஒரு லெட்டர் இருக்கணும். டியர் டாம். அப்போது இவர் பேர் என்னது, டாம், ஆத்தர் பேர். த பாக்ஸ் கண்டைன்ஸ் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் வெரி ஃபைன் பீஜியன் பிளட் ரூபீஸ். இதுக்குள்ள வந்து நிறையா என்ன இருக்குது, ஃபைன் பீஜியன் பிளட் அப்படின்னாக்கா அந்த புறாவோட அதாவது ரூபீஸை தான் அப்படி சொல்கிறாங்க. ரூபீஸ் வந்து ரெட் கலரில் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த கலரில் என்ன இருக்குது, அதில் ரூபீஸ் இருக்குது. அண்ட் எ ஃபேர் ஆஃப் லாட் ஆஃப் டைமண்ட்ஸ். அடுத்து என்ன இருக்குது, டைமண்ட்ஸ் இருக்குது. அதில் ஒரு டைமண்ட் என்னது, ஒன் இஸ் ப்ளூ, எ பியூட்டி, ரொம்ப அழகாக இருக்கும். தேர் ஆர் 100 ஆஃப் பியர்ஸ். நூற்றுக்கணக்கான முத்துக்கள் இருக்குது. அதில் ஒன்றுனா ஒன் த ஃபேமஸ் இஸ் க்ரீன் பியூர். அதில் என்ன கலர் இருக்குது, க்ரீன் கலர் பியர்ஸ் இருக்குது. அண்ட் த நெக்லஸ் ஆஃப் ப்ளூ பியர்ஸ். அதில் ஒரு நெக்லஸ் இருக்கும், அது என்ன கலரில் இருக்கும், ப்ளூ கலர் பியர்ஸ், ப்ளூ கலரில் ஊதா கலரில் அந்த முத்துக்கள் வச்சது இருக்குது. ஃபார் விச் உமன் வுட் செல் ஹர் சோல். இதை யாராவது ஒரு பெண்ணு பார்த்தா கூட என்ன பண்ணுவா அப்படின்னா, அந்த நெக்லஸ்க்காக என்ன தன்னோட உயிரையே கொடுக்குற அளவுக்கு இருப்பாள். ஏன்னா அந்தளவுக்கு அழகான முத்துக்கள் வந்து அதில் இருக்கான். அண்ட் ஹேர் அஃபெக்ஷன், ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பாள், அஃபெக்ஷனில் கொடுக்குற மாதிரி இருப்பா. ஐ தாட் ஆஃப் சூசன். நான் வந்து என்னோடய சூசனை நினச்சேன். ஐ விஷ் யூ டு continue to have expectations and continuously to remember your dear uncle. நீ வந்து என்ன பண்ணணும், உன்னோட எக்ஸ்பெக்டேஷனை, எதிர்பார்ப்புகளை எப்போவுமே கண்டினியூவாக வளர்த்துக்கிட்டே இருக்கணும். இது நான் உனக்கு உன்னோட அங்கிளாக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஐ வுட் ஹாவ் லெஃப்ட் திஸ் ஸ்டோன் டு சம் சேரிட்டி. நான் வந்து இதை வந்து யாருக்காவது சேரிட்டி அப்படின்னா தர்மம் பண்ணுறது. இதை யாருக்காவது நான் என்ன பண்ணியிருக்கலாம், அந்த ஸ்டோன்ஸ்லாம் தான தர்மம் பண்ணியிருக்கலாம். பட் ஐ ஹேட் த புவர். ஆனால் எனக்கு ஏழைகளை வந்து என்ன பண்ணாது, பிடிக்காது. as much I hate your mother's son. அது மட்டும் இல்லை, உன்னோட அம்மாவோட சன்னையுமே எனக்கு என்ன பண்ணாது, பிடிக்காது அப்படிங்கிறாரு. இங்கே உன்னோட அம்மாவோட சன்னுனா யார், இவரை தான் சொல்கிறாரு. அப்படி மறைச்சு சொல்கிறாரு. உன்னோட அம்மாவோட சன்னுனா இந்த டாம் தானே, டாமை தான் என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. ஏழைகளை பிடிக்காது, அதே மாதிரி உன்னோட அம்மாவோட சன்னை என்ன பண்ணாது எனக்கு பிடிக்காதுனப்பா இவரை தான் பிடிக்காதுன்னு சொல்கிறார். எஸ், ரேதர் மோர். த பாக்ஸ் கண்டெய்ன்ஸ் an interesting மெக்கானிசம். இந்த பாக்ஸ் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டான மெக்கானிக்ஸில் நான் பண்ணியிருக்கேன், ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணி. விச் வில் ஆக்ட் வித் சர்டன்லி ஆஸ் யூ அன்லாக் இட். நீ இதை சர்டனாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஓப்பன் பண்ணணும். அண்ட் எக்ஸ்ப்ளோர்டு 10 ounce ஆஃப் மை இம்ப்ரூவ்டு. இதில் என்னென்னா 10 ounce எக்ஸ்ப்ளோர்ட் வச்சு வெடிச்சா, ஏதாவது ஒரு 10 ounce வெடிபொருள் வச்சு நீ வெடித்தா தான் இந்த பாக்ஸ் என்ன ஆகும், ஓப்பன் ஆகும். சூப்பர் சென்சிட்டிவிட்டி டைனமிக். டைனமிக்னால் அந்த வெடிபொருள் அதில் எவ்வளோ வைக்கணும்னா 10 ounce வைக்கணும். நோ டு பி அக்யூரேட் தேர் ஆர் ஒன்லி 9.5 ounce. ஆனால் என்கிட்ட அக்யூரேட்டாக எவ்வளோ தான் இருந்துச்சு, 9.5 ounce தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு தேவை என்னது, 10 ounce வச்சு நீ வெடிக்க வச்சாதான், டைனமிக் வச்சு, அப்போ தான் அந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். டவுட் மீ, சந்தேகமே இல்லை. அண்ட் ஓப்பன் இட். 10 ounce வச்சேன்னா அதை என்ன பண்ணிடும், நீ சந்தேகமே பட வேணாம், அது ஓப்பன் ஆகிடும் அப்படிங்கிறாரு. யூ வில் பி ப்ளவுன் டு ஆட்டம்ஸ். நீ இதை வந்து என்ன பண்ணு, வெடித்து செதறவையே. பிலீவ் மீ, நம்பு. அண்ட் யூ வில் கண்டினியூ த நியூரியஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் விச் வில் நெவர் பி ஃபுல்ஃபில்டு. நீ அதுக்கப்புறம் உன்னோட ஆசைகள் எல்லாமே என்ன ஆயிரும், ஃபுல்ஃபில் ஆயிரும். ஆஸ் எ கன்சிடரேட் மேன் ஐ கவுன்சில் எக்ஸ்ட்ரீம் கேர் இன் ஹேண்ட்லிங் த பாக்ஸ். அது மட்டும் இல்லை, நீ என்னென்ன அட்டன்டிவ், கன்சன்ட்ரேட்டிவ் அப்படின்னாக்கா, கன்சிடரேட் அப்படின்னாக்கா என்னன்னா அட்டன்டிவ், ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த பாக்ஸை நீ ஹேண்டில் பண்ணும்போது. டோன்ட் ஃபர்கெட் யுவர் அஃபெக்ஷனேட். என்ன பண்ணிடாத, நீ ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ணு என்ன பண்ணிடாத, ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பை யுவர் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்காரு. ஸோ இப்போ என்ன கிஃப்ட்டு கொடுக்குற மாதிரி அவனுக்கு இதில் எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு அதை வெடிக்க வைக்கணும், ரொம்ப ஹேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சஸ்பென்ஸ் வச்சுட்டு போயிட்டார். இப்போ டாம் என்ன பண்ணிட்டான், நமக்கு எல்லாம் நிறைய கிடைக்க போகுதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணான், அவரோட ஃபியூனரலுக்கு இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான், செலவு பண்ணிட்டான். ரொம்ப ஹாப்பியாக செலவு பண்ணிட்டான். ஏன்னா அடுத்து நமக்கு ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ் இதெல்லாம் கிடைக்க போகுதே அப்படின்னு சொல்லிட்டு செலவு பண்ணிட்டான்.
I stood appalled, the key in my hand. Appalled அப்படின்னா ஷாக்குடு அப்படியே நின்றுட்டுருக்கான். கீ கையில் இருக்குது, ரொம்ப ஷாக்காக இருக்குது. வாஸ் இட் ட்ரூ, இதெல்லாம் உண்மையாக இருக்குமோ, இல்லை வாஸ் இட் எ லை, இது ஒரு வேளை பொய்யா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஐ ஹேட் ஸ்பெண்ட் ஆல் மை சேவிங்ஸ் ஆன் த ஃபியூனரல் அண்ட் வாஸ் அ புவரர் தென் புவரர். அதாவது அவரோட ஃபியூனரலுக்காக அவர் சேர்த்து வச்சுருந்த எல்லா பணத்தையும் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா செலவு பண்ணிட்டார். இன்னும் ஏழையாக ஆயிட்டார், இருக்கிற கையில் இருக்கிற எல்லாத்தையும் செலவு பண்ணதுனால. ரிமெம்பரிங் த ஓல்ட் மேன்ஸ் oddity, his malice, his cleverness in mechanic arts and the patent explosive which had helped to make him rich, I began to feel how very likely it was that he had told the truth in his cruel letter. ஸோ இப்போ வந்து டாம் வந்து நினச்சி பார்க்குறா, ஆடிட்டி அப்படின்னு சொன்னாக்கா டிஃப்ரெண்ட். ஸோ இவர் ஒரு விசித்திரமான ஆளாக இருந்திருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு. இவரோட மேலிக் அப்படின்னாக்கா என்னதுன்னா அவரோட குணம், அவரோட திறமை, கிளவர்னஸ், மெக்கானிக் ஆர்ட்ஸ், நிறையா மெக்கானிக்கல் ஆர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அது வெடிப்பொருள் வச்சா தான் வெடிக்குங்கிற அளவு கொண்டு வந்துட்டார்ல. பேட்டன் எக்ஸ்ப்ளோசிவ், அது மட்டும் இல்லை இவர் வந்து நிறையா பொருட்கள் தயாரித்து, பேட்டன்னா அங்கீகாரம், அதுக்கான அங்கீகாரம்லாம் நிறையா அது வாங்கியிருக்கிறாரு. which had helped to make him rich. ஸோ இதுதான் அவரோட கிளவர்னஸ், மேலிக், இதெல்லாம் வந்து அவரோட ரிச் ஆகிறதுக்கு இதெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஐ பிகன் ஃபீல் ஹவு வெரி likely it was that he had told the truth in his cruel letter. அப்போது இவர் வந்து கண்டிப்பாக அது வந்து உண்மையான லெட்டராக தான் இருக்கும். குரூயல்னால் கொடூரமான லெட்டர் எழுதி வச்சுருக்காரு இல்லையா, அது வந்து உண்மையாக தான் இருக்கும். ஏன்னா இவர் வந்து நல்ல ஒரு திறமைசாலி, நல்லா நிறையா ஒரு பொருள்லாம் தயாரித்து என்ன பண்ணுறாருன்னா அதுக்கான அங்கீகாரம்லாம் வாங்கிக்கிறார். அப்போ அந்த லெட்டரில் இருக்கிறது என்ன இருக்காது, பொய்யா சொல்லியிருக்க மாட்டார்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். ஐ கேரிட் த அயன் பாக்ஸ் அவே டு மை லாட்ஜிங். ஸோ இப்போ அந்த அயன் பாக்ஸை எடுத்துக்கிட்டு லாட்ஜிங் தங்குற இடத்துக்கு வந்துட்டான். செட் இட் டவுன் வித் கேர் இன் த க்ளோசட். வந்து என்ன பண்ணிட்டான் அப்படின்னாக்கா வந்து டோர்லாம் க்ளோஸ் பண்ணுறப்ப கேர்ஃபுல்லாக வந்துட்டு லைட் த கீ ஆன் இட் அண்ட் லாக் த க்ளோசட். வந்து என்ன பண்ணிட்டான், அந்த செல்ஃபில் வச்சு என்ன பண்ணிட்டான், எல்லாத்தையும் வச்சுட்டு இப்போது க்ளோஸ் பண்ணிட்டான், ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணாக்கல. தென் ஐ சாட் டவுன் அட் 8 hopeful and began to exert my ingenuity upon ways on opening the box without being killed. There must be a way. இப்போ வந்து இன்ஜினிட்டி அப்படின்னா அவனோட திறமையை வச்சு இந்த பாக்ஸை வந்து எப்படி ஓப்பன் பண்ணலாம், வித்தவுட் பீயிங் கில்டு, நம்மளை கொல்லாமல் இருக்கணும். திறக்கும் போது ஓப்பன் பண்ணும்போது வெடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது, நம்மளை பாதுகாப்போடு அதை எப்படி ஓப்பன் பண்ணலாம்ட்டு என்ன பண்ணிக்கிட்டே இருக்கான், திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன் உட்காந்து. ஆஃப்டர் எ வீக் த வெயின் திங்கிங் I bethought me one day that it would be easy to explode the box by unlocking it at the safe distance. ஸோ ஒரு நாள் என்ன பண்ணேன் அப்படின்னு நினச்சேன்னா, இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை வெடிக்க வைக்கலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ரொம்ப சேஃபான டிஸ்டன்ஸில் இருந்துக்கிட்டு என்ன பண்ணலாம், வெடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஐ அரேஞ்ச் த பிளான் வித் ஒயர்ஸ். ஸோ ஒயர்லாம் என்ன பண்ணேன், அரேஞ்ச் பண்ணேன். விச் சீம்ட் ஆஸ் இஃப் இட் வுட் ஆன்சர், பட் வென் ஐ ரிஃப்ளெக்டட் ஆன் வாட் வுட் ஹேப்பன் when the dynamic scattered the rubies. உடனே என்ன பண்ணேன், சப்போஸ் நான் ஒயர்லாம் செட் பண்ணி வெடிக்க வைக்கலான்னு ரெடி பண்ணிட்டான். ஸோ என்ன பண்ண நினைக்கிறான் அப்படின்னா, சப்போஸ் இது வந்து வெடித்து சிதறும் போது, டைனமிக் அது வெடிக்கும் போது ஸ்கேட்டர்டு சிதறும் இல்லையா, அதில் இருக்கிற ரூபீஸ்லாம் என்ன பண்ணிடும், சிதறிடுமே, அப்போ ஒன்றுமே கிடைக்காம போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஐ நியூ தட் ஐ ஷுட் பி நன் த ரிச்சர். அதுக்கப்புறம் நான் என்னால் என்ன ஆக முடியாது, என்னால் பெரிய பணக்காரராக ஆக முடியாது. வெடித்தா எல்லாமே சிதறிடும், வெடிக்க வச்சோம்னா. நான் சேஃப் டிஸ்டன்ஸில் இருந்தாலும் அது என்ன பண்ணிடும், ரூபீஸ்லாம் சிதறிடுமே, அப்போது நான் பெரிய பணக்காரராக ஆக முடியாதுன்னு நினைக்கிறான். ஃபார் ஹவர்ஸ் அட் த டைம் ஐ சாட் லுக்கிங் அட் த பாக்ஸ் அண்ட் ஹேண்ட்லிங் த கீ. ஸோ கையில் வந்து கீயை வச்சுக்கிட்டே என்ன பண்ணுறான், அதை அந்த பாக்ஸை பார்த்துக்கிட்டே திங்க் பண்ணாக்கல இருக்கிறான். அட் லாஸ்ட் த ஹங் த கீ ஆன் மை வாட்ச் கார்ட். இப்போ வாட்ச் இருக்கக்கூடிய அந்த பெட்டகத்தில் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா கீயை தொங்க விட்டுட்டான். பட் தென் இட் அக்யூர்டு டு மீ தட் இட் மைட் பி லாஸ் ஆர் ஸ்டோலன். உடனே நினைக்கிறேன், அந்த கீயை வந்து யாரும் தூக்கிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது, ரீடிங் திஸ் ஐ ஹிட் இட். ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா மறைச்சி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். ஃபியர்ஃபுல் தட் சேம் ஒன் மஸ்ட் யூஸ் இட் டு ஓப்பன் த பாக்ஸ். ரொம்ப பயத்தோடு என்ன பண்ணுறான், அந்த பாக்ஸை பத்திரமா எடுத்து வைக்கிறான். திஸ் ஸ்டேட் ஆஃப் டவுட் அண்ட் ஃபியர் லாஸ்டட் ஃபார் வீக்ஸ். இந்த பயமே ஒரு வாரமாக இவனுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. யாராவது திருடன் வந்து தூக்கிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கான். அன்டில் ஐ பிகம் நெவர்
நர்வஸ் இருக்க இருக்க அவனுக்கு என்ன ஆயிடுச்சு இப்போ வரைக்கும் நர்வஸாகவே இருந்துக்கிட்டே இருக்கிறான் பயத்தோடவே. பீக்கன் அண்ட் ட்ரெட் தட் சம் ஆக்சிடெண்ட் மைட் ஹேப்பன் டு தட் பாக்ஸ். எதை பற்றின பயம் அப்படின்னா அந்த பாக்ஸை பற்றின பயம்தான். யாராவது வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அக்கா அது வெடிச்சிருமே, இப்போ எல்லாம் வேஸ்ட்டாக போயிருமே அப்படிங்கிற அந்த பாக்ஸை பற்றின நர்வஸ் வந்து இன்னும் இருந்துக்கிட்டே இருக்குது. A burglar might come and boldly carry it away and force it open and find it was wicked fraud of my uncle's. இது மட்டும் இல்லை, யாரோ ஒருத்தன் பக்லர்னால் திருடன் வந்து இந்த பாக்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டான் அப்படின்னா என்னோடய அங்கிள் அதுக்குள்ளே என்ன பண்ணி வச்சுருக்கிறாருங்கிற அந்த ஃப்ராடு வந்து என்ன பண்ணிடும், எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அவர் கொண்டு போய் வெடிச்சிருவான். வெடிச்சோன்னே இது யார் வெடிப்பொருள் வச்சுருந்தது அப்படிங்கிறத பார்த்தா இவனை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க இல்லையா. ஸோ என் அங்கிளோட ஃப்ராடு வந்து தெரிஞ்சிருமே, அப்போவும் நான் தான் மாட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் நினைக்கிறான். ஈவன் த ரம்பிள் அண்ட் வைப்ரேஷன் காஸ்ட் பை த ஹெவி வேன்ஸ் இன் த ஸ்ட்ரீட் பிகம் அட் லாஸ்ட் எ டெரர். அது மட்டும் இல்லை, வீட்டுக்கிட்ட என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா ஹெவி வேன்லாம் நம்ம நிறையா போயிட்டுருக்கு அந்த ஸ்ட்ரீட்டில். ஸோ அதுலேருந்தும் அவன் என்ன பண்ணான், அதெல்லாம் அவனுக்கு ஒரு வைப்ரேஷன் ஏற்படுத்தக்கூடாது இல்லையா, வெடிச்சிடும். ஸோ அதெல்லாம் இவனுக்கு என்னவாக இருக்குது, ஒரு பயமாகவே இருந்துக்கிட்டு இருக்குது. டெரர் ரொம்ப கடைசி வரைக்கும் அவன்கிட்ட பயமாகவே இருந்துகிட்ருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸில் இதோட கண்டினியூஷனை பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.